வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகவன் வீரா வக்கீல் கிட்ட பேசினதெல்லாம் கேட்டதுமே ரொம்ப பதட்டமாகி அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வீரா உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது? இந்த உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதே. கண்மணியும் நம்மளை விட்டு போயிடுவா. இல்லை, நாம் அப்படியெல்லாம் விடக்கூடாது. இதுக்கு ஒரே வழி மாறன் மட்டும்தான். மாறன் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் வெளியே இருக்க முடியும். மாறா, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி வீரா வக்கீலை கூட்டிகிட்டு பேசின விஷயத்த மாறன் கிட்ட சொல்கிறாங்க. அவள் பேசினது எல்லாத்தையுமே ராகவன் கேட்டுட்டான். கேட்டதுமே அவன் ரொம்ப பதட்டமாக ரூமுக்கு போயிட்டான். எனக்கு அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு மாறன் கிட்ட சொல்ல, உடனே வள்ளியும் மாறனும் ராகவனை தேடி வந்துட்டுருக்காங்க. இவங்க வராங்கன்னு சத்தத்தை கேட்டதுமே ராகவன் உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு ராகவனை தேடி பார்த்துட்டு வெளியில் வர ராகவன் மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. மாறா, என்னை மன்னிச்சிரு, நான் மொத்தமாக போக போகிறேன். வீரா வக்கீலை கூட்டிகிட்டு பேசினா கண்டிப்பாக வீரா உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அவள் கண்டுபிடிச்சிட்டா என் வாழ்க்கை மொத்தமாக போயிடும். அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் சாகிறதுக்கு பதிலாக இப்போவே செத்து போகிறேன். கண்மணி என்னை விட்டு போயிடுவா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் மொட்டை மாடியில் தான் இருப்பான் அப்படின்னு ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. அவங்க வராங்களா இல்லையான்னு ராகவன் எட்டி பார்த்துட்டு கரெக்டாக வர சமயத்தில் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கு. இதை பார்த்ததுமே மாறன் ஓடி போய் ராகவனை பலார்னு அரைஞ்சி அந்த கத்தியை தட்டி விடுறாங்க. என்னடா லூஸ் மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வழி தெரியல. வீரா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்றது? என்னோட வாழ்க்கையே போயிடுமே. கண்மணி என்னை விட்டு போயிடுவாளே. அப்பா என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்லாம் சொல்லி மாறன் கிட்ட, மாறா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நீ பயப்படாதடா, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உடனே மாறன் ரொம்ப வேகமாக நேராக வீரா கிட்ட போயிட்டு, வீரா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சிஐடி வேலை? இது என் வீட்டு விஷயம். நீ எதுக்காக வக்கீலை கூட்டிகிட்டு வர அந்த ஐ விட்னஸை போய் பார்க்குறேன்? நான் உன்னை என்னை காப்பாற்ற சொல்லி சொன்னேனா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, எனக்காக ஒன்றுனா நீ செய்கிறல, அது மாதிரி தான் உனக்காகவும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுவும் செய்ய வேண்டாம், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னை சுற்றி சதி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, எந்த தப்பும் பண்ணாமல் நீ தண்டனை அனுபவிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, அந்த கொலையை நான் தான் பண்ணேன். உங்கள் அண்ணன் மேலே எனக்கு வெஞ்சன்ஸ் இருந்தது உண்மைதான். எனக்கும் அவருக்கும் பகை இருந்தது உண்மைதான். அந்த ஆக்சிடெண்ட்டை நான் வேணும்னே தான் பண்ணேன். அந்த ருத்ராட்சம் எப்படி வந்ததுன்னு கேட்டல, அந்த ருத்ராட்சம் உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும் போது தெரியாமல் என்னோட கையில் வந்துருச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ இதை பற்றி பேசவே கூடாது. இதை பற்றி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதே விட்டுரு. அவ்வளோதான், உனக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண பழைய மாறன் நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே வெளியில் ராகவன் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்பாடா, இனிமே வீரா இதை பற்றி பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா மாறன் வீரா கிட்ட டிவோர்ஸை பற்றி பேசுகிறாங்க. இப்போ சொல்கிறேன், எந்த கண்டிஷனும் போடாமல் நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன். நீ இனிமேல் என்னை விட்டு போயிடு. என்னோட லைஃப்பில் நீ தேவையில்லை. நாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே நீ இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போயிடுறாங்க. வீராக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் வள்ளி சாமி கிட்ட பயங்கரமாக கோவத்தோடு பேசி அழுதுகிட்டு இருப்பாங்க. என் பிள்ளைங்களை காப்பாற்று, இந்த வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதியை கொடு அப்படின்னு வேண்டிட்டு இருக்க, மாறன் அவங்க அத்தையை கூட்டிகிட்டு போய் அவங்க அத்தை மடி மேலே கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.